வாராகி, வாழ்க்கையில் சோதனைகளை மட்டுமே கண்ட நீ வாழவே இஷ்டமில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்தாய். ஆனாலும் உன்னுடைய மனதை தேத்தி நானோ உனக்கு அதிகமான ஆறுதல்களை கொடுத்து நான் உன் வாழ்க்கை கடந்து போகும் என்று சொல்லி உன்னை அமைதிப்படுத்தி வைத்திருந்தேன். நீயும் என்னுடைய பேச்சை கேட்டு வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர ஆரம்பித்தாய். ஆனால் உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்த ஏற்றங்களும் இல்லை என்ற ஒரு கோபமும் மன வருத்தமும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இருக்கிறது. சீக்கிரத்தில் பார், நான் சொன்னபடி உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஒரு நல்ல காரியத்தை நீ செய்வாய். நீ செய்து கொண்டு இருக்கும் விஷயத்திலும் மிகப்பெரிய வெற்றிகள் உனக்கு கிடைக்கும். யாரும் கண்டுகொள்ளவில்லை, எப்படி நான் மிகப்பெரிய ஆளாவேன் என்று நீ கேட்கலாம். நான் உன்னை பார்ப்பதை விட வேறு யார் உன்னை பார்க்க வேண்டும் சொல்? நல்லதோ கெட்டதோ அனைத்திலும் நான் இருந்து உனக்கு வழிகாட்டுவேன். எந்த ஒரு நிலையிலும் யாருடைய கையிலும் இந்த வாராகி விட்டு விட்டு போவே மாட்டேன். ஒரு தாய் ஒரு பிள்ளையை அவள் வளர்க்க ஆரம்பித்தாள் என்றால் நிச்சயமாக அந்த பிள்ளையை கரை சேர்க்கும் வரைக்கும் அந்த தாய் அவளுடன் தான் இருப்பாள். நல்லபடியாக கரை சேர்த்து வாழ வைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அந்த தாயுடைய எண்ணமாக இருக்கும். நீ என்னை தாயாகத்தானே பார்க்கிறாய். அப்பொழுது நான் எப்படி உன்னை கைவிட்டு விட்டு போவேன்? நான் உனக்கு ஆறுதலுக்காகவோ நீ அழுது கொண்டு இருக்கிறாய் என்பதற்காகவோ எந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லவில்லை. நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்காக என்னென்ன திட்டங்களை போட்டு வைத்திருக்கிறேனோ அதை மட்டும்தான் சொன்னேன். என்னுடைய வாழ்க்கையில் நீ மிக முக்கியமான ஒரு குழந்தை. நானும் உன்னுடன் சேர்ந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் வீட்டில். நீ நினைக்கலாம், வாராகி எங்கு இருப்பாள்? கோவிலில் இருப்பாள் இப்படி என்று நீ நினைக்கலாம். ஆனால் இல்லை, கோவிலிலும் இருப்பேன், உன் கூடவே இருப்பேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கு துணையாக நான் முன்னும் பின்னும் வந்து கொண்டு தான் இருப்பேன். நீ எதை கண்டும் அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் எதையாவது ஒன்றை யோசித்து கலங்க வேண்டிய அவசியமானது கிடையவே கிடையாது. நீ எந்த அளவு உன்னை நீ அமைதிப்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் வாழ்கிறாயோ நிச்சயமாக அந்த அளவு உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்பாடு பார்க்கலாம். தங்கமே, நான் உன்னை எப்பொழுதும் அமைதியாக இரு என்று சொல்வது ஒரே ஒரு விஷயத்திற்காகத்தான். அமைதியாக இருந்தால்தான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உனக்கு என்ன வாய்ப்புகள் கிடைக்கிறது, நீ எப்படி வாழலாம் என்று உனக்கு தோன்றவே ஆரம்பிக்கும். உனக்கு தெரியவே ஆரம்பித்துவிடும். அதையெல்லாம் விட்டுவிட்டு எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை யோசித்து கொண்டே இருந்தால் வரும் வாய்ப்புகளை கூட சில சமயம் நீ விடுவது போல இருக்கும். நல்லதை மட்டுமே எப்பொழுதும் வாழ்க்கைக்குள் வைத்திருங்கள். கெட்ட நினைப்போ கெட்டது நடந்ததோ எதையும் பற்றியும் நீங்கள் சிந்திக்க வேண்டாம். நான் சொல்வது அதுதான். கெட்டதை பற்றி யோசித்தால் என்ன நடக்கும்? நீயே சொல்பார்களாம். அதே விஷயம்தான் திரும்பவும் நடக்கும். தவறு செய்துவிட்டோ திரும்பவும் அதே போல செய்து விடுவோமோ என்று யோசனைகள் வந்து கொண்டே இருக்கும். அதனால் எப்பொழுதும் அமைதியை மட்டும் கையாளும் வழியை பாருங்கள். சீக்கிரத்தில் எல்லாவற்றையும் மாற்ற நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன். யோசிப்பதற்கு நிறைய இருக்கிறது. யோசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக என்ன நல்லது செய்யலாம், எப்படி குடும்பத்தை காப்பாற்றலாம் என்று யோசியுங்கள். நடந்து முடிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாமல் கஷ்டம் கொடுத்த எதையும் பற்றி நீங்கள் யோசிக்காதீர்கள். பொறுமையோடு இருந்தால் எல்லாம் நல்லது நடக்கும். அதுபோல தேவையுள்ளதை மட்டும் யோசித்தால் நல்லது மட்டுமே நடக்கும். தேவையில்லாததை யோசிக்கும் பொழுது தேவையில்லாமல் வேறு எதாக தான் நடக்கும். நானே உன் வாழ்க்கையில் துணை. நானே உனக்கு அனைத்திலும் வெற்றியை தருவேன். என்னை பிடித்து என்னை நீ வணங்க ஆரம்பித்த அந்த நொடியிலிருந்து நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ நம்புவது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் முதலில் என்ன தெரியுமா சொல்கிறாய்? தெய்வமே என்னுடன் இல்லை, என்னுடைய வாழ்க்கை, கோவிலுக்கு போகிறேன், எல்லா விஷயத்தையும் செய்கிறேன், ஆனால் எதுவுமே நடக்கவில்லையே என்று புலம்புகிறாய். அப்படியெல்லாம் புலம்பக்கூடாது. நீ செய்த விஷயங்கள் அனைத்திற்கும் நல்லதொரு தீர்வு கிடைக்கும், நல்லதொரு வாய்ப்பும் கிடைக்கும். நீ எல்லா நாளும் எனக்காக பூஜை செய்யும் பிள்ளை. உன்னை ஒருபொழுதும் நான் ஏமாற்ற மாட்டேன். வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் மீது கவலைப்பட வேண்டாம். எல்லாம் அமைதியாக நடக்கும். உன் வாழ்வில் எந்த ஒரு நிலையிலும் நீ தடுமாறாமல் இருந்தால் மட்டும் போதும். எல்லாமே படிப்படியாக நடக்க ஆரம்பித்துவிடும்.
காலமும் நேரமும் கைகூடும் என்னுடைய தங்கமே. ஏற்கனவே நீ நிறைய விஷயங்களை இழந்து விட்டாய். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நான் இழக்க விடவே மாட்டேன். நீ சந்தோஷமாக இருப்பாய். காலம் முழுவதும் என்னுடைய பிள்ளையாக நான் எப்பொழுதும் உன்னுடைய அம்மாவாக எப்பொழுதும் இருப்பேன். நீ எப்பொழுதும் கவலையோடு இருந்தால் நான் எப்படி அம்மா சந்தோஷமாக இருக்க முடியும்? நீ அமைதியோடு ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டே இரு. நிச்சயமாகவே அதற்கான நல்ல பலன்களையும் நல்ல விஷயங்களையும் நானே உனக்கு தருவேன். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நிறைய வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்தலாம். ஆனாலும் எந்த ஒரு நிலையிலும் நீ தடுமாறி எந்த ஒரு வார்த்தைக்குள்ளும் நீ விழக்கூடாது. அதாவது இவர்கள் பேசிவிட்டார்களே என்று அதை நினைத்து கவலைப்படுவதோ தடுமாறுவதோ இருக்கக்கூடாது. நீ எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். எல்லா நிலையிலும் உன்னுடைய விஷயத்தை மட்டும் நீ குறிக்கோளாக எடுத்துக்கொண்டு சென்று கொண்டே இருக்க வேண்டும். நான் இருக்கிறேன் உனக்கு. மற்றபடி வேறு எதையும் பற்றி நீ சிந்திக்க வேண்டாம். வாராகி இருக்கிறாள் என்ற நம்பிக்கையை மட்டும் குறிக்கோளாக வைத்து ஓடு. உன்னால் முடிந்தவரை ஓடு. நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன்னை மிகப்பெரிய இடத்திற்கு கொண்டு வருவேன்.